ராமநாதபுரத்தில் 1.50 கோடி ரூபாய் மதிப்பிலான மெத்தபெட்டமைன் என்ற போதைப் பொருட்களை கடத்திய 9 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். இது தொடர்பாக ராமநாதபுரம் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளருடன் நமது செய்தியாளர் குமார் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். ராமநாதபுரம் மாவட்டத்தில் அரசால் தடை செய்யப்பட்ட மெத்தபெட்டைன் தற்பொழுது ஒரு 2 கோடி ரூபாய் மதிப்பில் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. இது தொடர்பாக சுமார் 9க்கும் மேற்பட்ட நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். தற்பொழுது ராமநாதபுரம் பஜார் காவல் நிலையத்தில் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் திரு சந்தீஷ் IPS அவர்கள் தற்பொழுது ஆய்வு மேற்கொண்டு அனைத்தையும் பரிசோதனை செய்து கொண்டிருக்கிறார்கள். இது குறித்து அவரிடம் கேட்கலாம். ஃபர்ஸ்ட் 1 கிராம் பிடிச்சி அது எங்கே மேனுஃபேக்சர் ஆகுது எங்கிருந்து வருது அது தொடர்ந்து ஒரு 4 நாளாக ஃபாலோ பண்ணி அது கீழே ஒரு 10 அக்யூஸ் செக்யூர் பண்ணி இங்கே ஒரு 5 பேருக்கு வலை போட்டிருக்கோம். ஸோ இதில் திங் என்னன்னா நம்ம இங்கே இதில் ஒரு 2 மாஸ்டர் மைண்ட் இருக்காங்க. ஒன் ஜாகிர் ஹுசேன், அனதர் ஷாவுல் அமீர். அவங்க அவங்களோட லேத் ஒர்க் ஷாப் இருக்குது இளையாங்குடி ஏரியாவில். ஸோ அந்த ஏரியாவில் இருக்கிற லேத் ஒர்க் ஷாப்பில் அவங்கே ரா மெட்டீரியல்ஸ் எல்லாம் கொண்டு வந்து இதெல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணி அவங்க லோக்கலில் விற்றுறது, சென்னையில் மார்க்கெட்டிங் பண்ணுறது, இல்லை ஃபாரின் அனுப்புறது, இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ மாதத்துக்கு 2 to 3 கிலோ அவன் ஆவரேஜாக ப்ரொடியூஸ் பண்ணுவான். ஸோ ஒரு டைம் நீங்கள் இது ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு ஒரு 15 நாள் ஆகும். 15 நாள் அவங்க தொடர்ந்து அந்த ரியாக்ஷன்ஸ், அந்த கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ், ரியேஜென்ட்ஸ், ஆசிட்ஸ் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி அது வைக்கிறதுக்கு அதெல்லாம் பிளான் பண்ணி ஒரு 15 days ப்ராசஸ். இது சம்பந்தமாக எந்த ஸ்டேட்லயாவது பயிற்சி எடுத்திருக்காங்களா? இவங்களுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை எந்த மாதிரி இருந்துச்சு மூவ்மெண்ட்? இது இப்போ வரை ஒரு 3 பேர் நம்ம நேம்ஸ் கொடுத்துருக்காங்க. யார் அவங்க சொல்லி கொடுத்தா அந்த 3 பேர்ல ஒரு ஆள் பிடிச்சிருக்கோம். இப்போ கொண்டு வந்துட்டு இருக்காங்க. அது இல்லாமல் ஒரு 2 பேர் அதர் மாநிலம்ல இருக்காங்க. ஸோ ஒரு ஆள் கேரளா மாநிலம்ல இருக்காங்க, ஒரு ஆள் அதர் ஸ்டேட்ல இருக்காங்க. ஸோ இவங்க இப்போ அவங்க பிடிச்சி எங்கே கற்றுக் கொடுத்தது, எப்படி கத்துறீங்க, அதையும் நம்ம தொடர்ந்து ஃபாலோ பண்ணுவோம். இது இந்த ஃபேக்ட்ரி பிடிச்சி வித்துற கிடையாது. ஸோ இதில் ஒரு நாலேஜ் இருக்குது, ஒரு நாலேஜ் ட்ரான்ஸ்ஃபர் இருக்குது. ஸோ அந்த நாலேஜ் எப்படி கொடுத்தாங்க அதெல்லாம் கட் பண்ணி இதே மாதிரி எங்கெங்கே இந்த மாதிரி லேப்ஸ் இருக்குது, ஸோ அந்த லேப்ஸ் நம்ம கர்டைல் பண்ணுறது தான் நம்ம ராமநாதபுரம் மாவட்ட காவல்துறை டியூட்டியாக இருக்கும். ஸோ இதுக்கு நம்ம ஆனரபிள் CM சார், நம்ம DG சார் உத்தரவு பேரில் ஆன்டி நார்கோட்டிக் டாஸ்க் ஃபோர்ஸ் நம்ம ராம்நாட்டில் போட்டிருக்கோம். அவங்க ரொம்ப அருமையாக ஒர்க் பண்ணாங்க. தொடர்ந்து ஒரு 10 days ஒரே ஒரு சின்ன க்ளூ வச்சு இவ்வளோ பெரிய ஃபேக்ட்ரி நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஒரு 120 kg சீஸ் பண்ணியிருக்கோம். நியர்லி ஒரு 130 அக்யூஸ் நம்ம ரிமாண்ட் பண்ணியிருக்கோம். அவங்க எல்லாமே லோக்கலில் விற்றக்கூடிய ஆள், லோக்கலில் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு விற்றக்கூடிய ஆள், ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் விற்றக்கூடிய ஆள், ட்ரெயினில் வெளியில் இதில் முக்கியமானது என்னென்னா ஒரு 6 பேர் நம்ம ஒடிசாக்காரு, அதே மாதிரி வெஸ்ட் பெங்காலில் பிடிச்சிருக்கோம். ஸோ அந்த 6 பேருமே வெளியிலேருந்து ட்ரெயினில் கொண்டு பண்ணுறாங்க. ஸோ இப்போ ட்ரெயினில் நம்ம கண்காணிப்பு ரெகுலராக பார்க்குறோம். ஸோ இந்த தனிப்படையை பற்றி கேட்டிருக்கீங்க. நம்ம ஆன்டி நார்கோட்டிக் டாஸ்க் ஃபோர்ஸில் நியர்லி ஒரு 5 SI இருக்காங்க, 2 இன்ஸ்பெக்டர், அதே மாதிரி 2 DSP. இவங்க எல்லா தலைமையில் ஒரு 4 டீமாக போட்டு ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். ராமநாதபுரம் மாவட்டத்தில் தற்பொழுது பிடிக்கப்பட்டுள்ள இந்த மெத்தபெட்டமைன் 9 நபர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த வேட்டை தொடரும் என்றும் காவல்துறை வட்டாரத்தில் தெரிவிக்கப்படுகிறது. ராமநாதபுரம் பகுதியிலிருந்து நியூஸ் 7 தமிழுக்காக குமார்.